தொல்லியல் ஆய்வறிக்கையை நிராகரித்த ஒன்றிய அரசு, அதனுடைய பின்னணி என்ன? ஏன் ஒன்றிய அரசு கீழடி தொல்லியல் ஆய்வறிக்கையை நிராகரித்திருக்கிறது? இதில் தொடர்ந்து தமிழை தூக்கி நிறுத்துகிற நம் நாட்டின் பிரதம மந்திரி ஏன் தமிழுக்கு கிடைக்க வேண்டிய நாகரிகத்தின் அடையாளத்தை நிராகரிக்கிறார்கள்? இதில் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன? அதனுடைய பின்னணியை இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. கோபாச நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம். கீழடி தமிழரின் பெருமை, நாகரீகத்தோட அடையாளம் பேசப்படக்கூடியதை அகழாய்வுக்கும் அமர்நாத் பெரும் தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். தமிழுடைய பெருமையை, நாகரீகத்தை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடியதுன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கீழடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கீழடிய 2014 இருந்து 16 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஆய்வறிக்கை 2023 ஜனவரி இந்திய தொல்லியல் துறைக்கு அவர்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அப்படி செய்த ஆய்வறிக்கையை ஏன் பாஜக அரசாங்கம், இந்திய தொழில் நிறுவனம் நிராகரித்திருக்கிறார்கள்? ஏன் நிராகரித்தார்கள்? அதனுடைய அரசியல் பின்னணி என்ன? இது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு. ஏன்னா தொடர்ந்து எங்க போனாலும் பிரதம மந்திரி அவர்கள் திருக்குறளை உயர்த்தி பேசுறாங்க, தமிழ் தான் பழமையான மொழின்னு பேசுறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்லயே உரையாட கூட ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அவர்களும் ஒன்றிய பாஜக அரசாங்கமும் தமிழுக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் நாகரிகத்தின் அடையாளமான கீழடி ஆய்வறிக்கையை ஏன் இன்னும் புத்தகமாக வெளியிடவில்லை? வெளியிடாததற்கு இப்ப ஒரு காரணம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த காரணம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி 982 பக்கங்கள், 1-2 இல்லைங்க, 982 பக்கங்கள்ல ஆய்வு செய்து 2023 சமர்ப்பணம் செய்துட்டார். அந்த அறிக்கையை அப்பொழுதே சமர்ப்பித்தார். ஆனா 2 வருஷம் கழிச்சு இப்ப அந்த அறிக்கையை நீங்க வெறுமனே கிபி இல்ல கிமு 5ஆம் நூற்றாண்டு, கிமு 8ஆம் நூற்றாண்டு தான் குறிப்பிட்டிருக்கீங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஆய்வை நீங்க ரீஒர்க் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் திருப்பி அனுப்புனாங்க தெரியுமா? இதுக்கு பின்னாடி அரசியல், ஒன்றிய பாஜக அரசாங்கம் பின்னாடி அரசியல் என்னன்னா, இப்ப ஊட்டியில பார்லிமெண்டோடைய அசூரன்ஸ் கமிட்டி நடக்க போகுது. அங்க நம்மளுடைய மதுரையை சேர்ந்த எம்பி வெங்கடேசன் இது சார்ந்து கேள்வியை எழுப்பிடுவாரா அப்படிங்கிற ஒரு அச்சம் மத்திய அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு ஆய்வறிக்கையை நிராகரிக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கோர்ட்டும் சரி, எம்பி வெங்கடேசனும் சரி, ஏன் இதுக்கு முன்னாடியே பாலகிருஷ்ணன் அந்த ஆய்வறிக்கையை அவர் சமர்ப்பணம் செய்துட்டார், ஏன் நீங்க அது புக்கா போடலன்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க அசூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க, இதை நாங்க நிச்சயமா போட்டுருவோம். பார்லிமெண்ட்லயும் அசூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க, இந்த மத்திய தொல்லியல் நிறுவனமும் அசூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நாங்க இத நிச்சயமா புக்கா போட்டுருவோம் அப்படிங்கிற அசூரன்ஸை கொடுத்துட்டு பிறகு அதை சார்ந்த எந்த விஷயமுமே அவங்க தெரிவிக்கல. அதனாலதான் நம்ம மதுரையை சேர்ந்த எம்பி வெங்கடேசன் அவர்கள், நாங்க இந்த அறிக்கையை சமர்ப்பணம் செய்து 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகுது, ஆனா இன்னமும் மத்திய அரசாங்கம் இதுக்கான தீர்வை இன்னும் கொடுக்கல அப்படின்னு புஷ் பண்ணிருக்கிறாங்க. புஷ் பண்ணதுக்காகத்தான் இப்ப இதுல ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதை ரீஒர்க் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி இப்படி ஒரு நோட்டீஸ் பகிரமா அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா தமிழருடைய பெருமை 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 பெருமைன்னு மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி இப்ப இந்தியாவுலதான் தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைனா இந்தியாவுக்கும் பெருமை, அதை ஏன் ஒன்றிய பாஜக அரசாங்கம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. தமிழருடைய பெருமையை கிட்டத்தட்ட 982 பக்கம் எழுதி அனுப்பி இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை நீங்க புத்தகமா போடாம, அத புத்தகமா போடாததுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றீங்க பத்தியா, அதுதாங்க மனவேதனையா இருக்குது. இப்ப தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடியன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு தமிழ் மொழியோட பெருமை உலகம் அறிந்தது. அப்பேற்பட்ட மொழியின் பெருமையை ஆய்வாக செய்து அறிக்கை சமர்ப்பணம் செய்த நபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏமாற்றம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆய்வு செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம், அதுலயும் தொல்லியல் ஆய்வு செய்யறது அதை விட பெரிய ஒரு இக்கட்டான விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தை ஏன் ஒன்றிய பாஜக அரசாங்கம் நிராகரிக்கிறது? அதுக்கு சாக்கு போக்கு சொல்லுதுன்னா ஒண்ணும் இல்ல. முன்னாடி மத்திய தொல்லியல் நிறுவனத்தெல்லாம் ஒரு விஷயத்தை சீக்கிரமா நடக்கணும், இதை
இதை சீக்கிரமா அதை எடுத்துட்டு போகணும்னா ஆக்டிவ்லி கன்சிடர் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இப்படி ஆக்டிவ்லி கன்சிடர் திஸ்ன்னு போட்டுட்டு அந்த எழுத்துக்காக மட்டும் அதை எழுதி விட்டு மற்றபடி அதை அப்படியே போட்டுருவாங்களாமா. அப்படி போட்டுறதுனால அப்படியே அந்த ஐ திங்க் அந்த ஆய்வறிக்கை அப்படியே அவங்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப அவங்க தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. மதுரையை சேர்ந்த எம்பி வெங்கடேசன்லாம் கடுப்பாயிட்டாரு, தொடர்ந்து கேள்வி எழுப்புறாரு. ஏன் அந்த ஆய்வறிக்கை நீங்க என்ன புத்தகமா போடல அப்படின்னு கேள்வி எழுப்புறதுனாலதான் அவங்க அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னு அப்பட்டமா தெரியுது. ஒன்றிய பாஜக அரசாங்கம் நீங்க என்ன தமிழுக்கு செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ் மட்டும் பேசிக்கிறீங்க, தமிழோடைய ஆய்வறிக்கையை நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று எனக்கும் புரியல, மக்களுக்கும் புரியல. இது கண்டிப்பா நிச்சயமாக இதை தமிழ்நாடு அரசாங்கம், திமுகவை சேர்ந்த தலைவர்கள் இதை நிச்சயமாக எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். நீங்க இப்ப ஊட்டிக்கு வரீங்க, பார்லிமெண்ட் அசூரன்ஸ் கமிட்டிக்கு வரீங்க, ஏன்னா இந்த ஆய்வறிக்கைக்கு அசூரன்ஸ் கொடுத்ததே நீங்க தான். ஒன்றிய பாஜக அரசாங்கமும் மத்திய தொழில் நிறுவனமும் அசூரன்ஸ் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது மிக 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 கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். நீங்க ஊட்டிக்கு வரும்போது இந்த கலவரம் மிக பெருசா வெடிக்க போகுது அப்படிங்கிறது நிச்சயமா எதிர்பார்க்கப்படுறது. நீங்க இதுக்கு ஒரு பதில் நிச்சயமா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா தமிழ்ல இப்ப சிவகலைய இதே மாதிரிதான் சிவகலை தொழில் நிறுவனம், தமிழ்நாட்டுடைய தொழில் நிறுவனமே சிவகலை ஆராய்ச்சிருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்ததே நீங்க இப்படி சாக்கு போக்கு சொல்றீங்கன்னா, சிவகலை அப்படிங்கறத நாங்களே ஆராய்ச்சி செய்து அதற்கான இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறோம். இதை உங்ககிட்ட கொடுத்துருந்தா என்ன கதியா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இது சார்ந்ததையும் பிரதமர் அவர்கள் மௌனமா தான் இருக்காங்க. ஏன் சிவகலையை பத்தி பேசல அப்படிங்கிறது தெரியல. இப்ப கொற்கை நதி, வைகை நதியிலாம் இன்னும் அகழாய்வுகள் நடந்து கொண்டே வருகிறது. அங்கிருந்தும் தமிழருடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து எடுத்துட்டே வராங்க. இதை நாங்க தமிழ் என்றும் நிலைத்து நிற்கும், தமிழ் தான் முதல் மொழி அப்படிங்கிறத நாங்க உலகத்துக்கு வலியுறுத்துறோம். ஏன் உலக நாடுகளே இதை ஏத்துக்கிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்க, அதுவும் பிஜேபி அரசாங்கம் மட்டும்தான் இதை ஏத்துக்க மாட்டேங்குது. வெறுமனே வாய் பேச்சு மட்டுமே பேசி கொண்டு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அவர்களும் அதில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் தமிழ் என்று வெறுமனே வாய் பேச்சு மட்டும்தான் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஒரு ஆய்வறிக்கைக்கான புத்தகத்தையே உங்களால வெளியிட முடியல. நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியிலிருந்து, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையிலிருந்து எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிற, ஏன் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராகவே செயல்படுகிறீர்கள் என்றே சொல்லலாம். அப்பேற்பட்ட வன்மம் ஏன் தமிழ்நாட்டு மேல உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன் தமிழ்நாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடமா இருக்குது. கல்வியில முதலிடமா இருக்கு, ஆய்வு அறிக்கையில முதலிடமா இருக்கு, ஆய்வாளர்கள முதலிடமா இருக்கு, திறனாய்வு பண்றதுல முதலிடமா இருக்கு, பிசினஸ்ல முதலிடமா இருக்குங்கிறதுன்னு உங்களுக்கு பொறாமையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன் தமிழ்நாட்டை நீங்கள் இப்படி வஞ்சிக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மீதான வன்மம் ஏன் உங்களிடையே தொடர்ந்து இருக்குது? இதை சமுதாயத்துல மக்கள் கேள்வி எழுப்பி கொண்டேதான் இருக்கிறார்கள். இதுக்கு நீங்க மௌனம் காத்தீர்கள் ஆனால் நீங்கள் பிரதமராக இருந்தும் மற்ற தலைவர்கள் பிஜேபியில் இருந்தும் பயனில்லை என்றே சொல்லலாம். ஏன் தமிழ்நாட்டு மீதான வன்மம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? இதுக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆய்வறிக்கை நீங்க புத்தகமாக போடணும் அப்படிங்கிறத நான் கண்டனமா தெரிவித்துக் கொண்டு, இப்ப வரக்கூடிய பாராளுமன்ற அசூரன்ஸ் கமிட்டி ஊட்டியில நடக்க போது இந்த விவகாரம் பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுதுங்கிறதுல ஒரு இது இல்ல. எம்பி வெங்கடேசன் அவர்கள் கண்டனமா தெரிவிச்சிட்டாரு, நீங்க ஏன் அதை வெளியிடல, இதுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைச்சாகணும். நீங்க சாக்கு போக்கு சொல்றதுல எங்க வேலைக்கே ஆகாது. சாக்கு போக்கு சொல்ற அளவுக்கு அந்த ஆய்வறிக்கை அவ்வளவு கடினமானது. அந்த ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லைங்க, 982 பக்கம். அந்த மண்டைய குழப்பி அவர் எழுதின ஆய்வறிக்கை நீங்க இப்படி நிராகரிக்கிறது சட்ட விரோதமானதுன்னு சொல்லிட்டு அகழாய்வு சார்ந்த விஷயங்களை அறிக்கையா சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அதை நீங்கள் இப்படி எதிர்த்து நிராகரிப்பதற்காக இந்த மாதிரியான நோட்டீஸ் அனுப்புறது ஆகாது. ஒன்றிய பாஜக அரசாங்கமே இதற்கான தீர்வை நீங்க கொடுத்துதாகணும், அதை புத்தகமா போட்டுதாகணும். தமிழ்நாடு என்றும் இதில் ஓங்கி நிற்கும்னு சொல்லிட்டு தொழில்துறை சார்ந்த இந்த ஆய்வறிக்கையை ஒன்றிய பாஜக அரசாங்கம் வெளியிடாததை நாங்க நிச்சயமா கண்டிக்கிறோம். இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு, இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு மனமான நன்றிகள். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் சின்னா.